எஸ், குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் சிஎம்ஐ இன்டருக்காக பார்க்க போகிறோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னால் என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். குழப்பம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். 3 டைப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் தான் என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெசிடென்ட்னா என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களும் ரெசிடென்ட் தான் நம்ம சொல்லுவோம். என்னங்க, த பர்சன் ஹூ ஹேஸ் பீன் இன் இந்தியா இஸ் கால்ட் அ ரெசிடென்ட். பட் அந்த ரெசிடென்ட்டை, அதாவது இண்டிவிஜுவல் தான் நம்ம ரெசிடென்ட், இந்த இடத்துல இண்டிவிஜுவல் போச்சு தான் சொல்றதுனால இண்டிவிஜுவல் வந்து நம்ம மூணா பிரிக்கிற ஸ்டேட்டஸ் ROR, ரெசிடென்ட் ஆன் ஆர்டினரி ரெசிடென்ட், ஆர் NOR, ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். நெக்ஸ்ட் NR, அது NRIன்னு சொல்லுவாங்க, நான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். அது நம்ம ஊர்ல அடிக்கடி படத்துல கூட பார்த்து வரும், ஐயோ ஒரு NRI மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ NRIனா இன்னும் இல்லை, நான் ரெசிடென்ட். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் பொறுத்த வரைக்கும் 2 பேசிக் கண்டிஷன் சொல்றாங்க. இந்த பேசிக் கண்டிஷன் அண்டா ஆறான்னு கேட்டால் ஆறு, அண்டு இல்லை என்னங்க, ஆறுனா என்னது, இல்லை அது அல்லது இது, அதான். அப்போ என்ன சொல்றான்னா, இங்கிலீஷ்ல சொல்றான், a person who has been in India for 182 days or more than 182 days in previous year. What is called previous year? I told you already. What is assessment year? What is previous year? Previous means முடிஞ்ச வருஷத்தை நம்ம எப்பவுமே செக் பண்ண போறோம். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு 182 நாட்களுக்கும் மேல இருந்திருக்கணும், அல்லது 182 நாளாச்சும் இருந்திருக்கணும். அப்படி இருந்தா அவர் வந்து ரெசிடென்ட். அல்லது செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, இந்தியால 60 நாளைக்கு மேல, 60 நாள் அல்லது 60 நாளைக்கு மேல ப்ரீவியஸ் இயர்ல இருந்திருக்கணும். மற்றும் அண்டுன்னு சொல்றாங்க, அண்ணா மற்றும் பிளஸ் ப்ரெசிடிங் 4 இயர்ஸ், அந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னால இருக்கக்கூடிய 4 வருடத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 365 டேஸ் அல்லது அதுக்கு மேல இருந்துட்டாரு அப்படின்னும் போது அவர் என்னவதான், ரெசிடென்ட். சரி, இந்த போத் கண்டிஷன் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னும் போது அவர் யாரு, ரெசிடென்ட். சார், அந்த போத் கண்டிஷன்ல ஏதோ ஒரு கண்டிஷன் தான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாரு, அவர் ரெசிடென்ட். சார், போத் கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் பண்ணல, இஃப் நெய்தர் கண்டிஷன் இஸ் நாட் ஃபுல்ஃபில்டு, என்னங்க, இஃப் நெய்தர் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு, அப்ப அவர் யாருங்க, நான் ரெசிடென்ட். சரிங்க சார், இந்தியன் சிட்டிசன், இதுக்கு எக்ஸம்ஷன் உண்டாங்க சார். எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து எக்ஸப்ஷன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங்ல வரும். எக்ஸம்ஷனா விதிவிலக்கு, இந்த இடத்துல வந்து எக்ஸப்ஷனா தவிர்த்து. சார், இந்த இந்தியன் சிட்டிசன் அல்லது பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின், சார் இந்தியன் சிட்டிசன், இந்தியாவில் பிறந்தாலும் நீங்க இந்தியன் சிட்டிசன் வாங்கிடுவீங்க இல்லையா. இந்தியன் ஒரிஜின், பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் ஹூ விசிட்ஸ் இந்தியா, என்னங்க, ஹூ விசிட்ஸ் இந்தியா நார்மலி 60 days is replaced by 182 days. சார் என்ன சார் சொன்னீங்க, நீங்க தான் சார் சொன்னீங்க ப்ரீவியஸ் இயர்ல 60 days, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வருஷத்துக்கு பார்த்தா 365 நாள் இருந்தா போதும்னு சொன்னீங்க. இப்போ வந்து இந்த 60 days வந்து ஏன் 182 டேஸா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றான், பட் அதுக்கு சில கண்டிஷன் சொல்றான். பட் டோட்டல் இன்கம் அதர் தென் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் எக்ஸீட்ஸ் 15 lakh, தென் 60 days conditions apply subject to the special rules. என்னங்க, இன்னொரு விஷயம் சொல்றான், பட் ஆனா இஃப் த இன்கம் அதர் தென் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் எக்ஸீட்ஸ், என்னங்க, அவருடைய இன்கம் ஃபாரின் இன்கம்ல இருந்து வந்திருக்கணும் ஒரு இன்கம், அதை தவிர்த்துட்டு எடுத்து பார்க்கும் பொழுது 15 லட்சத்துக்கு மேல தாண்டி இருந்துச்சு அப்படின்னா தென் 60 days conditions applies, என்னங்க, 60 days conditions apply subject to special rules னு சொல்றாங்க. இதுக்கு எப்படி சார் புரிய வைக்கிறதுன்னா I will tell you. Also for Indian citizen leaving India for employment, very good. Also for an Indian citizen leaving India for employment outside India or crew member of Indian ship, the 60-day limit is generally replaced by 182 days. என்னங்க சார் இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே, நீங்க பாட்டு விஷயம் சொல்றீங்க, அது என்ன ரீப்ளேஸ்ன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸப்ஷன் ஒன்று சொல்றாங்க. என்னங்க எக்ஸப்ஷன்? இந்த செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 யாருக்குள்ள அப்ளை ஆகாதுன்னு பார்த்தா, எந்த ஒரு நபர் இந்தியா விட்டு வேலை பர்பஸ்க்காக போறாரு, என்னங்க வேலை பர்பஸ்க்காக போறாரு, எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போட்டாரு. அப்ப
எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் போனால் என்ன அர்த்தம்னா ஹி நெவர் கம்ஸ் டு இந்தியா. தென் தட் 60 days இஸ் ரீப்ளேஸ்டு பை 182 days. வை? ஏன்னா அவன் 182 நாள் இருந்துடணும், அவனே ஃபாரின் போகிறான். அப்போ அவனுக்கு எப்படி இந்த கண்டிஷன் ஒத்து வரும் இல்லைங்களா? அப்போ 60 நாள் இருந்துட்டு டேக்ஸ் கட்டாமல் போயிடுவாங்க. அவன் என்ன செய்ய சொல்கிறான், 182 நாள் இருந்தால் தான் நீ யார் ரெசிடென்ட்டு அப்படின்னு சொல்ல வராங்க. In case of Indian citizen or person Indian origin comes on India to visit India during the previous year, his total income other than the income from foreign sources exceeds 15 lakhs. அப்ப he is in India for a period of 120 days or more. என்னங்க, he is in India for a period of 120 days or more during the previous year and for 365 days during the previous year. அப்ப இவங்களுக்கு என்ன கன்செஷன்னா, சார் அவருடைய இன்கம் எடுத்து பார்க்கும் பொழுது ஃபாரின் சோர்சஸ் இன்கம் இருக்கு இல்லைங்களா, அதை தவிர ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து செகண்ட் கண்டிஷனுக்குள்ள தான் வருவார், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வர மாட்டார். ஏன்னா அவர் வந்து விசிட் டு இந்தியா தானே இல்லைங்களா. இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கம்ஸ் ஆன் விசிட் டு இந்தியா. இந்தியா பார்க்கறதுக்கு வர, தாஜ்மஹாலை பார்க்கறதுக்கோ இல்ல தஞ்சை கோபுரத்தை பார்க்கறதுக்கோ வராரு. அப்ப விசிட் தான் இந்தியா. அப்ப அவருக்கு இந்த 60 days கான்செப்ட் வராது. அதுக்குள்ள என்ன செஞ்சு சொல்றான், 126 days தூக்கிட்டு என்ன செஞ்சு சொல்றான், 120 days போடுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி அடுத்த கண்டிஷன் ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர்ல அது சேம் கண்டிஷன் தான். சரி சார், இப்படி சொன்னா இஸ் டோட்டல் இன்கம் அதர் தென் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் டஸ் நாட் எக்ஸிட் 15 lakhs. என்னங்க, அவனுடைய வருமானத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 15 லட்சம் ரூபாய்க்குள்ளதாங்க இருக்குது. எது சேர்த்தாம, ஃபாரின் சோர்சஸ் இன்கம் சேர்த்தாமே 15 லட்சத்துக்கு குறைவாக தான் இருக்குதுன்னா அப்போ அவனுக்கு என்னவே போட்டலாம், he is in India for period of 182 days or more during the previous year. In short, section 6 subsection 1 subsection C is not applicable. அப்போ அவர் என்னவாக கருதலாம், எப்பயும் போல சாதாரண ரூல்ஸ்லயே என்ன செய்யலாம், நீங்க கருதலாம் அப்படி என்று யார் சொல்றான், நான் சொல்ல, அவன் சொல்றான். யாரு? சட்டம் சொல்லுது. அவன் திரும்பி சொல்றேன் சார், ஒரு ஆளு இந்தியாவுக்குள்ள வந்து 60 days இருக்கணும், அல்லது அடுத்த அதுக்கு முந்தின 4 வருஷம் எடுத்து பார்க்கும்போது 365 நாள் இருக்கணும், அல்லது 182 days இருக்கணும். அசஸ்மெண்ட் இருக்கு முன்னால கூட ப்ரீவியஸ் இயர்ல இல்லையா. இப்படி இருந்தா அவர் ஓகே. இந்த எக்ஸப்ஷன் கேசஸ் எதுக்கு தான் வரும்னா, க்ரூ மெம்பர்ஷிப். ஒரு கப்பல்ல ஒருத்தர் வேலைக்கு போறாருன்னும் போது கப்பல் நடுக்கடல இருக்கும், அது எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியாது. அது இந்தியாவில் கரைக்கடல் இருக்குதா, இந்த நாட்டிக்கல் மைல் சொல்லுவாங்க, தாண்டி போய் நின்றுச்சுன்னு அப்ப தெரியாதுல்லவா அந்த இந்தியன் ஷிப்ல. அப்ப இவங்களுக்குலாம் வந்து இந்த பேசிக் கண்டிஷன்ஸா என்ன செய்யாது, அப்ளை ஆகுது. அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யாது, ரீப்ளேஸ் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ வந்து அந்த above assessee shall be treated as Indian in India only if she resides India for 180 days or more in the 11 previous years. அப்போ அந்த அடிஷனல் கண்டிஷன் அவங்க என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரிங்க சார், நீங்க என்ன ஆயிட்டீங்க, ஆஃப்டர் பிகமிங் ரெசிடென்ட் ஆயிட்டீங்க. இந்த பேசிக் கண்டிஷன் 2. சார் அப்போ ஒரு குழப்பம் உங்க மனசுல இருக்கலாம் சார், ஒரு ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வராரு, என்னங்க ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வராரு, அவரு ஒரு 60 நாள் இந்தியாவில் இருக்கிறாரு, ஒரு 60 நாள் இந்தியாவில் இருந்துட்டு ரெசிடென்ட்னு சொல்றோம். நானும் சின்ன வயசுல இருந்து பிறந்து இந்தியா தான் இருக்கிறேன், நம்ம 2 பேரும், நானும் இங்க இருக்கிறேன், நானும் 60 நாள் சரி 182 நாள் இருக்கிறேன், அவரும் 182 நாள் இருக்கிறாரு. என்னங்க, ஒரு ஃபாரின் பர்சன் இந்தியாவுக்கு வராரு, 182 நாள் இருக்கிறாரு. நானும் இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்தேன், நானும் 182 நாள் இருக்கிறேன். அப்போ பேசிக் கண்டிஷன் நீங்க என்ன சொல்றீங்க, ரெசிடென்ட் சொல்றீங்க. இப்போ ஃபாரினருக்கும் எனக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, additional condition போனால் தான் செக் பண்ண முடியும். What is additional condition? After becoming resident, there is additional condition is there. Okay, the both conditions are fulfilled, you are resident. That both conditions can be filled by the foreigner also. ஒரு ஃபாரினர் வந்து ஒரு 4-5 வருஷம் இங்க இருந்துட்டான்னு வச்சுக்க, அவனாலும் ரெசிடென்ட் ஆயிடும். அப்போ ஒரு கேள்வி வரும், என்னப்பா எப்படி இது. அப்போ அவன் என்ன சொல்றான், நீங்க ரெசிடென்ட் பட் ஆர்டினரி ரெசிடென்டா வரணும்னா சில கண்டிஷன், அடிஷனல் கண்டிஷன் இருக்குது. an individual is resident not ordinary resident, resident ordinary resident. அப்ப he was non resident 9 out of 10 preceding previous year. கடைசி 10 வருஷத்துக்கு பார்க்கும்போது 9 வருஷம் என்னவா இருக்கிறான், என்ஆர்ஐ தான் இருக்கிறான். ஆனால் கடைசி வருஷத்துல மட்டும் என்ன செஞ்சான், வந்து 184 வந்துட்டான், அவன் ரெசிடென்ட் ஆயிட்டான். அப்ப அவன் ரெசிடென்ட் தான், பட் நாட் அ ஆர்டினரி ரெசிடென்ட். He stay in India was 720 days or less during the 7 preceding years. 7 வருஷத்துக்கு பார்க்கும்போது 729 நாளுக்கு கீழே இருந்துட்டானா முடிஞ்சு போச்சான், யாரு, ரெசிடென்ட் தான், பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். சரி, இது சொன்ன இது ரெண்டுத்துலயும் இந்த 10 வருஷத்துல நான் வந்து ரெசிடென்டாவே 9 வருஷம் இருந்துக்கிறேன்,
7 வருஷத்துல 730 நாளுக்கு மேல நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்தியாவிலே இருந்துக்கிறேன் அப்படின்னா நான் யாரு, ரெசிடென்ட் பட் ஆர்டினரி ரெசிடென்ட். அவ்வளோதான் அந்த கண்டிஷன். அப்போ சிம்பிளான சரி 9/10 ஆர் 730 days ஆர் 721 days வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த நம்பர்ஸ்லேயே ஜெயிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, 182 days ஆர் மோர், 4 + 365. வாட் இஸ் 4? ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர்ஸில் 4 ப்ரீவியஸில் 365 days ப்ளஸ் 16 சொல்லியாச்சு. அப்போ ஸ்டெப் 1 கிளியர் ஆயிடுச்சு. ரெசிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த செக்கிங் போக முடியும். என்ன செக்கிங்க, அவர் ரெசிடென்ட் ஆர்டினரியா நாட் ஆர்டினரியா? ஆர்டினரியா என்ன இருக்கணும், 10 out of 9 என்ன ரெசிடென்ட் வந்திருக்கும். 7 இயர்ஸ்ல 729, தட் இஸ் 730 days என்ன செய்யணும், அவர் ரெசிடென்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா அவர் யாரு தான், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு? இப்போ ரெசிடென்ட் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா இல்லை புரியலையா? சரி, அப்போ சில கேள்விகள் கேட்கலாம், நீங்கள் பதில் சொல்ல முடியும் உங்களால். ஒரு இண்டிவிஜுவல் வந்து will be treated as a resident in India if he stays in India for how many days? 60 days, 120 days, 182 days or 365 days? Which one is correct? ஒரு இண்டிவிஜுவல் இந்தியாவில் வந்து இருந்து அவர் ரெசிடென்டா ஆகணும்னா எத்தனை நாள் கடந்து இருக்கணும்? வெரி குட், 182 days என்பது மிகச்சரியான விடை. பேசிக் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணா 2 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணுமா அல்லது ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணா போதுமா? வாட் இஸ் பேசிக் கண்டிஷன்? 2 கண்டிஷன் இருக்குல்ல, ஒரு ரெசிடென்ட் ஆகிறதுக்கு பேசிக் கண்டிஷன் 2ல நான் எதையும் 2த்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுமா இல்லை ஏதாவது ஒன்றை ஃபுல்ஃபில் பண்ணா போதுமா? பேசிக் கண்டிஷன் 2 இருக்குது. ஒன்று 182 days ஆர் 60 days ப்ளஸ் 365 days in 4 years இல்லையா? இந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாவே நான் ரெசிடென்ட்டா இல்லை 2 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாதான் ரெசிடென்ட்டா? வெரி குட், ஏதாவது ஒன்று பண்ணாவே முடிஞ்சது இல்லையா? செகண்ட் பேசிக் கண்டிஷன் என்ன? 60 + 365, 65 + 463 365 சொல்லுங்க. ஓகே, அப்போ கரெக்டாக சொல்லிடுங்க. சரி, ஒரு இண்டிவிஜுவல் எய்தர் பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னும் பொழுது அவருடைய ஸ்டேட்டஸ் என்னவா சொல்லலாம்? பேசிக் கண்டிஷன் 2 இருக்குது, 2மே ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா என்ன செய்யலாம் அவரை? வெரி குட். ஒரு ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஸ்டேட்டஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு என்ன அடிஷனல் கண்டிஷன்? 9 out of 10 ப்ளஸ் 729 days in 7 years இதுவா அல்லது 5 out of 10 years? 9 out of 10 years என்பது சரியான விடை. வெரி குட். இந்த நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்றவங்களுக்கு செக் பண்றதுக்கு 729 days அல்லது 730 days? நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் போது 2 கண்டிஷன் சொன்னேன், 10ல் 9. இன்னொரு கண்டிஷன் என்னன்னு தான் கேட்குறேன். அந்த கண்டிஷன் 729 days அல்லது 730 days in 7 yearsல? 729 days. என்னங்க, லாஸ்ட் 7 years. அதான் 2 கண்டிஷன் சொல்றீங்க. 10ல் 9, 7 வருஷத்துல 729 போகணும் என்னங்க. அப்போ இதுதான் செகண்ட் கண்டிஷன் மட்டும் நீங்க கொஞ்சம் மாற்றாம வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ரெசிடென்ட் அண்டு நெய்தர் NO ஆர் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. அவர் வந்து ரெசிடென்ட்டுங்க, ஆனா அவர் எந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணல, நான் ரெசிடென்ட் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணல. அப்போ அவர் என்ன சொல்லலாம்? ரெசிடென்ட் பட் ஆர்டினரி ரெசிடென்ட் அல்லது டீம்டு ரெசிடென்ட் என்ன சொல்லலாம்? வெரி குட். Basic residential status test is applied with reference to previous year or assessment year. Very good. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சு பதில் சொல்கிறீங்க, பரவாயில்ல. ஒரு இண்டிவிஜுவல் 190 நாளுக்கு மேலே ப்ரீவியஸ் இயர்ல இருந்துறாரு, அவருடைய ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் நான் ரெசிடென்ட் சொல்கிறாங்க, சரியா? ரெசிடென்ட். ஒரு இண்டிவிஜுவல் போன வருஷத்துல ப்ரீவியஸ் இயர்ல 70 days-ம் 4 வருஷத்துக்கு எடுத்து பார்க்கும்போது, அதுக்கு முந்தின கூடி 4 வருஷத்தை எடுத்து பார்க்கும்போது 400 நாள் இருக்கிறாரு. அவரை ரெசிடென்ட் சொல்லாம நாட் ஆர்டினரி சொல்லலாங்களா? ஏன்? வெரி குட், வெரி குட். Which is the correct sequence for determining the residential status? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எந்த ஆர்டர்ல சொல்லலாம்? ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். எது கரெக்ட்? Which option is correct? Resident not ordinary resident, resident non-resident, resident ordinary resident. எப்படி வரணும்? எந்த ஆர்டர்ல வந்தா அது கரெக்டா இருக்கும்?
ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் அன் ஆர்டினரி ரெசிடென்ட். அதாவது ரெசிடென்ட், நாட் நான் ரெசிடென்ட், ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், அதுக்கப்புறம் தான் ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட் வரும். அதான் கரெக்டான டேர்ம் இல்லைங்களா? இப்போ நீங்க கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் வெயிட் ஆகிருக்கும், ஓரளவுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. ஓகேவா? திரும்பவும் பேசிக் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. டீம்டு சிட்டிசன், டீம்டு ரெசிடென்ட்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹூ இஸ் டீம்டு ரெசிடென்ட்? நடத்தலையா உங்களுக்கு ஒரு ஹலோ நடத்தலையா? சரி, டீம்டு ரெசிடென்ட்னா வேற ஒன்றும் கிடையாது. டீம்டு ரெசிடென்ட் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டின்னு படிச்சிருப்பீங்க. யூனிவர்சிட்டி இல்லை, பட் இஸ் டு பி கன்சிடர் as a confederate யூனிவர்சிட்டி. ப்ரீவியஸ் இயர்ல இன்கம் அதர் தென் ஃபாரின் சோர்ஸ் இன்கம் இஸ் கிரேட்டர் தென் 15 lakhs. பேசிக் ரெசிடென்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை செய்யல, வேறு கண்ட்ரியில டொமைசைல் ரெசிடென்ஸ் காரணமாக டாக்ஸ் லயபிள் இல்லை என்றால் டீம்டு ரெசிடென்ட் இன் இந்தியா. நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் இன்கம் எடுத்து பார்க்கும் பொழுது அதர் தென் ஃபாரின் சோர்ஸ் இன்கம் இஸ் கிரேட்டர் தென் 15 lakh. டி போட்டா எப்படி வரும்? இப்படி போட்டா என்ன கிரேட்டர், இப்படி போட்டா லெசர். இப்போ 15 lakh வந்துருச்சு. எப்படிங்க? ப்ரீவியஸ் இயர்ல இன்கம் எடுத்து பார்க்கும் பொழுது ஃபாரின் இன்கம் தவிர்த்து பார்க்கும் பொழுது உங்களோட வருமானம் என்னவாயிடுச்சு? ஃபாரின் இன்கம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்தியால சம்பாதிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா வேறு கண்ட்ரியில இருந்த காரணத்தினால டாக்ஸுக்கு லைபிலிட்டி இல்லை, அங்க டாக்ஸ் கட்ட வேண்டியது. வேற கண்ட்ரி தான் இருக்கிறீங்க, அங்க டாக்ஸ் எப்படி கட்ட முடியும்? நீங்க இந்தியா இருக்கிற இந்தியா தான் கட்ட முடியும். அப்ப பேசிக் ரெசிடென்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இல்லை, ஏன்னா இந்தியா இல்ல. பேசிக் கண்டிஷன் ரெண்டுமே நீங்க ஃபுல்ஃபில் பண்ணல, பேசிக் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணல, ஆனா சம்பாதிச்சது இந்தியா, ஆனா இருக்கிறது எங்க? ஃபாரின்ல. அப்ப நீங்க யாரு? டீம்டு ரெசிடென்ட் இன் இந்தியா. சார், ஐ எம் நாட் ரெசிடென்ட் சார், but it used to be considered as a deemed resident in India because you earn in India. You understand that? That is called deemed resident. அப்ப இந்தியன் சிட்டிசனா இருந்து 15 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சிருந்து நோ ரெசிடென்ஸா இருந்திருந்தா அவர் தான் யார்? அட்டகாசம் கொடுத்துட்டீங்க. HUFனா யாரு? HUFக்கு டேஸ் ஆஃப் ஸ்டே டெஸ்ட் கிடையாது சார். என்ன சார் சொல்றீங்க? இண்டிவிஜுவல் HUF ஒன்று தானே சார்? எஸ், யூ ஆர் கரெக்ட். இண்டிவிஜுவல் as well as HUF is same, but HUFல வர அந்த ஸ்டேட்டஸ் கான்செப்ட் வரும்போது இந்த டேஸ் ஆஃப் ஸ்டேஸ்ல இங்கே தேவையில்லை, பை பர்த் தான். ஸோ அண்ட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இப்போ இந்தியாவில் HUF பிஸ்னஸ்லாம் பண்ணி சரவண பவன் ஹோட்டல் இந்தியாவில் இருக்குது, அது HUFல இருக்குது அப்படின்னும் அது வந்து கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியான்னு பார்க்கணும். எஸ், இஃப் இட் இஸ் எஸ், ஆன்சர் இஸ் கரெக்ட். ரெசிடென்ட் HUF எப்போ சொல்லலாம்னா ஹோலி அவுட் சைடு இந்தியா, கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹோல்லி ஆர் பார்ட்லி இன் இந்தியானா அது யாரு? ரெசிடென்ட். சார் நீங்க சொன்னது 182 நாள் 60 நாள் எல்லாம் பொருந்தாது. அதே போல ஹோலி அவுட் சைட் இந்தியா சார், கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹோலி அவுட் சைட் இந்தியானா யாரு? நான் ரெசிடென்ட். சார் ரெசிடென்ட் HUFக்கு ROR கான்செப்ட் இருக்குது அப்படின்னு கேட்டா எஸ். கர்த்தா அந்த HUFல யார் தான் இருப்பா? கர்த்தா தான். கர்த்தா என்றது யாரு? உங்க அப்பா தான் கர்த்தா. இப்போ உங்க குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கர்த்தா, அதுக்கு நீங்களா வந்து யாருங்க? மெம்பர்ஸ். கர்த்தா அடிஷனல் கண்டிஷன் அடிப்படையில் டிட்டர்மைன் செய்யப்படும். அப்ப அவர் இண்டிவிஜுவல் கண்டிஷன் எடுத்துக்குவாங்க, HUF எடுத்துக்க மாட்டாங்க. HUFல யாரு கர்த்தா? உங்க டேடி. இப்போ உங்க டேடி எத்தனை நாள் இங்க இருந்தாருன்ற இண்டிவிஜுவல் அங்க போயிடும். புரியுதுங்களா இல்லையா? அப்ப இண்டிவிஜுவல் ஸ்டே தான் கன்சிடரு, அதை அப்படியே HUF கண்டிஷன் தான் தூக்கிவாங்க. ஆனா HUF வந்து கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் தான். அவ்வளவு ரெசிடென்ட் அதை நீங்க முடிச்சு. இப்போ ஸ்டே கண்டினியூஸா இருக்கணுமா அவசியமானு கேட்டா இல்ல. ஒரு இந்தியாவில் வந்து 182 நாள் இருக்குன்னா இன்னைக்கு வந்தாலும் 182 நாள் இந்தியாலே இருக்கணுமா அவசியம் கிடையாது. இவர் போயிட்டு கூட வரலாம். ஒரு 10 நாள் இங்க இருக்கிறாரு, திருப்பி அமெரிக்கா போறாரு, திருப்பி வர்றாரு, திருப்பி ஆப்பிரிக்கா போறாரு, திருப்பி இங்க வர்றாரு, திரும்பியும் அட்லாண்டிக்கா போறாரு. ஸோ ஒவ்வொரு நாள் போயிட்டு ஆனா கலெக்டிவ்ல எடுத்து பார்க்கும்போது, கலெக்டிவ்ல அந்த வருஷத்தை எடுத்து பார்க்கும்பொழுது 182 நாட்களுக்கு மேல இருந்தா அதுதான் என்ன செய்யும் கவுன்சில் நீங்க எக்ஸாம்ல போட்டு. Continuous stay is not necessary, but stay is very important. What do you mean by territorial waters? இந்தியாவின் டெரிட்டரியல் வாட்டரில் இருக்கும் பீரியடும் இந்தியாவில் ஸ்டே ஆக கணக்க உதவப்படும். அப்போ இந்தியன் டெரிட்டரியல் வாட்டர் சொல்லுவாங்க, நாட்டிக்கல் மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து கப்பல் உள்ள இருந்தால்
that should be considered as the persons who is in India. If it is out of that border, that out of border means nautical miles கணக்கு 200 nautical mile இல்லை சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இத்தனை nautical milesன்னு சொல்லுவாங்க. 1.55 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பார்த்து சொல்கிறேன் எக்ஸாக்டாக. அது வரும். இப்போ ஷிப் க்ரூ அப்படின்வாங்க. அது ஷிப் க்ரூ அப்படின்னும் போது இந்தியன் சிட்டிசன் பீயிங் எ மெம்பர் ஆஃப் க்ரூ எ ஷிப் என்றால் ஸ்பெஷல் ரூல்ஸ் அப்ளை ஆகும். சார் என்னங்க சார்னா அந்த ஷிப்பில் போட்டாவே ஷிப்பு நம்ம பார்த்து நடுக்கடலில் இருக்கோம், இங்கே இருக்கோம், அப்போ அந்த கண்டிஷன் அப்ளை. அப்போ ஜாயின் டேட் முதல் கன்வியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வாயேஜ் முடியும் டேட் வரை உள்ள பீரியடை குறிப்பிட்ட விதத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். இது சில கஷ்டம்லாம் கிடையாது. இவர் போய் இந்த ஷிப்பில் ஜாயின் பண்ணிடுறாரு, கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வாயேஜ் முடியும். அப்போ இந்த கப்பல் போயிட்டு எல்லா ஊருக்கு சுற்றிட்டு தான் வரும். அந்த வாயேஜ் முடிஞ்ச சர்டிஃபிகேட் வச்சு தான் அவர் எந்த ஊரில் இருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ ஷிப் குரூவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஸ்டே தான் சொல்ல முடியுமே தவிர இந்த டேஸ் நமக்கு வராது. அந்த வாயேஜில் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், செக் பண்ண முடியும். தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இதனால இந்த பாயிண்ட்ல நீங்கள் படிச்சு வச்சுக்க வேண்டியது. ஸோ ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் 182 நாள் அல்லது 60 + 365 டேஸ் இன் 4 இயர்ஸ். ROR இருந்தால் 2 out of 10 years. 730 + 7 NRNORனா இந்த பேசிக் 2 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலாம், முடிஞ்சு போச்சு. டீம் ரெசிடென்டா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஆனால் ஸ்பெசிஃபைடாக 15 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிக்கணும். அது வந்து ஃபாரின் சோர்சஸ் இருக்கக்கூடாது, மற்ற ஊரில் டேக்ஸ் எதுவும் கட்டிருக்கக்கூடாது. நான் கண்டிப்பாக ஒரு டீம்டு இந்தியா. அதாவது ஹெச்ஓபி பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. ஹெச்ஓப் என்ஆர்ஐ எப்போ இருப்பாருன்னா அவுட் சைட் இந்தியாவில் இருந்தால் சரி. கண்டினியூஸ் ஸ்டேன்றது நாட் நெசசரி. ஷிப் டெரிட்டரியல் வாட்டர்ஸுக்கு ஸ்பெஷல் ரூல்ஸ் தான் அப்ளை ஆகும் அப்படின்றதோட இந்த பாடம் உங்களுக்கு இன்னைக்கு நிறைவடைகிறது. ஓகேங்களா? இது வந்து ஒரு தெளிவாக விஷயம் சொல்லியிருக்கேன். I will come again.